காட்டுக்குள்ளே நான் எல்லா வில்லனுங்களையும் அடித்து தும்சம் பண்ணிட்டேன். ஆனால் நான் இன்னும் நல்லா ஃபைட் பண்ணணும்னு சொல்லி நான் எல்லாருக்கிட்டேயுமே கஷ்டப்பட்டிருந்தேன். அப்போது ஒருத்தர் என்கிட்ட ஒன்று சொன்னார், நீ இன்னும் வில்லனுங்களை சாவடிக்கணும்னா கேட்ஸ் ஆஃப் ஷேடோ கிட்டே போகணும் அப்படின்னு சொன்னார். நான் கடைசியில் அந்த கேட்ஸ் ஆஃப் ஷேடோவை பார்த்தேன். அப்போ பார்க்கும்போது தான் அந்த மந்திரக்கல் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அந்த மந்திரக்கல்லை வைக்கும் போது அந்த கேட்ஸ் ஆஃப் ஷேடோ திறந்தது. அந்த கேட்ஸ் ஆஃப் ஷேடோ திறக்கும் போது டீமன்ஸ்லாம் என் கண்ணுக்கு தெரிஞ்சாங்க. அந்த வெளிச்சம் என்னோட ஸ்கின்னை அப்படியே எடுத்துருச்சு. அதுக்கப்புறம் நான் ஒரு கருப்பான நல்ல ஷேடோவாக மாறிட்டேன். ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பைனாப்பிள் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம பைனாப்பிள் சேனலில் என்ன கேம் விளையாட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷேடோ ஃபைட் 2 தான் விளையாட போகிறோம். ஸோ கொஞ்சம் த்ரில்லாக பேசணும்னு சொல்லிட்டு தான் பேசினேன், அது கொஞ்சம் வரல இது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஷேடோ ஃபைட் 2 வந்து ஒரு சூப்பரான கேமு. ஸோ இந்த மாதிரி நிறைய வில்லன்ஸ் இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ், அவங்களெல்லாம் வந்து அழிக்கணும். ஸோ பாருங்கள், நிறைய வில்லன்ஸுக்கு காட்டுறாங்க பாருங்கள். இவங்களாம் வந்து ஒரு வில்லனுங்க. கேம் இப்போ தான் டைட்டில்ஸே போடுறாங்க. ஸோ இந்த கேம் வந்து எப்படின்னா வந்து குன்ஃபு நிஞ்சா கலந்த கேம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கேம் வந்து நல்லாயிருக்கும், சூப்பராகவே இருக்கும். ஏன்னா வந்து நிறைய வில்லனுங்களாம் இருப்பாங்க, ஃபைட் பண்ணுறதுக்கே சூப்பராக இருக்கும். ஸோ மொத்தமாக 7 வில்லனுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், 7 வில்லங்க. இவங்க வந்து நம்ம அழிக்கணும். ஸோ லாஸ்ட்டு வில்லன் தான் டைட்டனு. ஸோ ஓகே, இப்போ தான் வந்து கேம் லோட் ஆகிட்டுருக்கு. கேம் எப்படி வரும்னு தெரியல, பார்க்கலாம். ஷேடோ ஃபைட் 2ன்னு போட்டிருக்காங்க, டைட்டிலே சூப்பராக இருக்குது. நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா வந்து இப்படி தான் யூஸ் பண்ணுவேன். அதாவது வந்து வெறும் மெயின் வில்லனுங்களை மட்டும், அதாவது இப்போ வந்து ஷேடோ ஃபைட்டில் வந்து மெயின் வில்லன்ஸ் இருக்காங்கன்னா அவங்கள மட்டும் நான் அழிக்குவேன். அந்த மாதிரி மட்டும் தான் காட்டுவேன், மற்றதெல்லாம் நான் அவ்வளோவா காட்ட மாட்டேன். ஏன்னா வந்து கேமுக்கு வந்து அந்த மெயின் வில்லன் மட்டும் தான் கொஞ்சம் அடித்தா அது மட்டும் தான் நல்லாயிருக்கும். மற்றதெல்லாம் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது, மெயின் மட்டும் தான் அடித்தா தான் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் மெயின் வில்லனுங்களும் பாடி கார்ட்ஸ் மட்டும் நான் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து சென்சாய் சொல்கிறாரு, ஓகே நீங்கள் வந்திருக்க அது சந்தோஷம். அதுக்கப்புறம் வந்து யூ ஆர் நத்திங் மோர் தென் அ ஷேடோ நவ். இப்போ வந்து நீ ஒரு ஷேடோவாக மாறிட்ட. இப்போ வந்து உனக்கு நான் கொஞ்சம் பவர்ஸ்லாம் தரணும். அது மாதிரி இப்போ வந்து நான் உனக்கு எப்படி ஃபைட் பண்ண, உன்னோட மூவ்ஸ்லாம் என்கிட்ட இப்போ காட்டு அப்படின்னு சொல்லி இதை சென்சாய் சொல்கிறாரு. நம்ம வந்து ஒரு ஊருக்கு தள்ளி இன்னொரு ஊருக்கு வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம வந்து மற்றவங்களெல்லாம் அடிக்கணும். ஸோ பாருங்கள், இப்போ வந்து நீ அட்டாக் பஞ்செல்லாம் பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இவர் வந்து இன்னொரு ஊரோட தலைவர் இல்லை, மாஸ்டர் மாதிரி இவர். ஸோ இவர் வந்து நமக்கு மாஸ்டரு. ஸோ இவர் என்ன சொல்கிறாருன்னா, ஓகே இப்போ நீ வந்து நல்லாவே வந்து டிஃபெண்ட் அட்டாக்லாம் பண்ணுற. இப்போ போயிட்டு நீ என்ன பண்ணுறனா ஒரு பாடி கார்டை போய் அழி அப்படின்னு சொல்கிறான். ஸோ அது யாருன்னா வந்து கெஞ்சி. ஸோ ஃபஸ்ட்டுனால நான் உங்களுக்கு வந்து இது மட்டும் காட்டுறேன், மீதி எல்லாமே நான் வந்து ஸ்கிப் பண்ணிடுவேன். பேசுறதுனா கூட நான் காட்டுவேன் கைஸ். ஸோ பாருங்கள், இப்போ வந்து நம்ம கை காலெல்லாம் யூஸ் பண்ணி அடிக்கணும். பாருங்கள், மேலே வந்து ஷேடோன்னு காட்டுதா, அதுதான் நமக்கு ஹெல்த்து போகுது பாருங்கள். கெஞ்சின்னு பக்கத்தில் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் தான் வந்து நம்மளோட ஆப்டனண்ட்டு. நான் வந்து எப்படி நான் வந்து காட்டணுன்னா உங்களுக்கு, இப்போ நான் யாருன்னு உங்களுக்கு தெரியணும்னா கீழே வந்து கோல்டன் கலரில் ஒரு லைட் எரியுது பார்த்தீங்களா கீழே. ஸோ அதுதான் நான், லைட் ஏரியா தான் வந்து தான் ஆப்பனண்ட்டு. ஸோ இப்போ வந்து புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ நடுவில் வந்து ஒரு செகண்ட்ஸ் மாதிரி போகுது ஃப்ரெண்ட்ஸில். ஸோ அந்த செகண்ட்ஸ்குள்ளே வந்து நம்ம வந்து இந்த கெஞ்சின்றவனை அழிக்கணும். ஸோ இங்கே பாருங்கள், இப்போ வந்து 90 செகண்ட்ஸ் ஆகிடுச்சு. ஆனால் செகண்ட்ஸ்குள்ளே கேமை ஈஸியாக முடிச்சிடலாம். முடிக்கலனாலும் நமக்கு வந்து இது போயிடும் பாயிண்ட்டுனா என்னென்னு வந்து அது வந்து நான் அப்புறமேட்டு சொல்கிறேன். எல்லாத்தையும் சொல்லணுன்னா இப்போ வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு லைட்டாக கஷ்டமாக இருக்கும். ஆஹா, இது ரொம்ப அடிக்கிறான் ஃப்ரெண்ட்ஸ், பேசிகிட்டு இருக்க டைமில் அடிச்சிட்டான். ஹொய், இந்த வாங்கிக்கோ, இந்த ஐயோ போ, அவ்வளோதான் முடிச்சிட்டேன். ஓகே, இப்போ வந்து சென்சாய் என்ன சொல்கிறா நம்ம பார்க்கணும். யூ வின் 70 coins அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே டன், டேக் இட். ஓகே, இப்போ வந்து உன்னால் ஃபைட் பண்ண முடியுது எனக்கு தெரியுது, ஆனால் வந்து உனக்கு ஒரு வெப்பன் வேணும் அப்படின்னு சொல்கிறாரு சென்சாய். என்னது வெப்பனா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு வந்து நைவ்ஸு இதெல்லாம் இருக்குது நம்மக்கிட்ட. ஃபஸ்ட்டு வந்து நைவ்ஸ் வாங்கணும். இது வந்து நீ வச்சுக்கிட்டேன்னா வந்து டீமான்ஸ் ஆஃப் த லிங்க்ஸோட பாடி கார்ட்ஸ் வந்து அடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ ஓகே, நம்ம வந்து ஃபஸ்ட்டு பாடி கார்டு இப்போ அழிக்கணும். நான் ஒரு நிமிஷம் நெட் மட்டும் ஆன் பண்ணிக்கிறேன்.
ஓகே நெட்டை ஆன் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நெட்டை ஆன் பண்ணனா ஆடு பார்த்து கொஞ்சம் காயின்ஸ் எடுக்கலாம், அதனால தான். ஸோ ஓகே ஃபஸ்ட்டு பாடி கார்டு வந்து லிங்க்ஸோட ஃபஸ்ட்டு பாடி கார்டு யாருன்னு வேறு தெரியல. இப்போ லிங்க்ஸ் சொல்கிறான், என்னது நீ என்னை அழிக்க போறியா, என்னோடய ஸ்கில்ஸு என்னோடய பாடி கார்ட்ஸ்லாம் உன்னையும் அழிச்சிருவாங்கடா, நீ என்கிட்டலாம் வரவே முடியாது அப்படின்றான். இன்னொன்று என்ன சொல்கிறானே, என்னோடய ஃபஸ்ட்டு பாடி கார்டு வந்து ஷின், அவன் வந்து நான் கொஞ்சம் ஃபைட் பண்ணுவான், அவன்கிட்டேருந்து முதல்ல நீ தப்பி அதுக்கப்புறம் என்கிட்ட ஃபைட் பண்ணுவா அப்படின்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாருங்க இத்தனை பாடி கார்ட்ஸ் இருக்காங்க, இத்தனை பாடி கார்ட்ஸை அடிச்சுட்டு தான் நம்ம வந்து அந்த லிங்க்ஸை அழிக்க முடியும். ஸோ இவனா ஃப்ரெண்ட்ஸ் ஷின்னு ஃபஸ்ட்டு பாடி கார்டு. ஸோ ஓகே வாடா ஷின், இன்னைக்கு நான் உன்னை அடிக்கிறேன். ஓகே ஃபஸ்ட்டு எப்போவுமே காலை வந்து ஐயோ ஃபஸ்ட்டு கால் அடிச்சுட்டு மண்டல ஐயோ அச்சோ காம்போவில் வாங்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், காம்போவில் அடி வாங்கிட்டேன். ஓகே 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 போடு. ஓகே ஒரு கிக் அச்சோ அதை நான் பண்ணலான்னு நினச்சேனே. ஏய் இந்த வாங்கிக்கோ, புடு 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 புடு. சூப்பர், மண்டையில் போடு மண்டையில் போடு. ஐயோ எங்கே அடிக்கிறாங்க. ஐயோ ஹெல்த்து போயிடுச்சு. ஜஸ்ட் மிஸ். ஐயோ செத்துடக்கூடாது, போடு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எப்படியே சின்ன அடிச்சிட்டோம். இப்போ செகண்ட் ரவுண்ட் போகுது, ரவுண்ட் 2. ஓஹோ நோ, ஃபஸ்ட் வந்து மேலே போய்ட்டு ஒரு எகிரி. ரெண்டு பேருமே ஒரே மாதிரி திங்க் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக் நான் தான் எடுக்கணும் வச்சேன். என்னங்க இது, ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக்னால் ஃபஸ்ட்டு நான் தான் அடிக்கணும்னு நினச்சேன். ஆனால் வந்து அவன் அடிச்சிட்டான் நம்மளை. இவனு என்னங்க அடிக்கவே விட மாட்டான். மண்டையில் போடு. ஐயோ சீ விட்டான். இப்போ பாரு காம்போவில் மண்டையில் வாங்கடா, மண்டையில் வாங்க. ஓகே அவ்வளோதான், கீழே போட்ட ஸ்நாக்கில் வந்து அவனை முடிச்சிட்டேன். எப்படியும் என்னோடய ஃபஸ்ட்டு பாடி கார்டு ஷீட்டை முடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், முடிச்சிட்டேன். இப்போ வந்து ஆடு பார்த்து 143 வாங்கிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் கட் பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆடு வரலை ஃப்ரெண்ட்ஸ், சரி ஓகே விடுங்க, நெக்ஸ்ட் டைம் ஆடு வரும்னு அனுப்புகிறேன். ஓகே நீ நல்லாவே ஃபைட் பண்ணுறியே, என்னோடய ஃபஸ்ட்டு பாடி கார்டு தானே முடிச்ச, ஆனாலும் வந்து நான் உன்னை அடிப்பேன். என்னொன்று பத்ச்சி ஐயோ மற்ற பாடி கார்ட்ஸ்லாம் ஒன்று சும்மா விட மாட்டாங்க. ஓகே see you பார்க்கலாம், அப்புறமேட்டு பார்க்கலாம் அப்படின்றான். ஆக்ட் 1 ஹீரோ ரிபான். ஓகே இப்போ தான் வந்து ஆக்ட் 1 காட்டுறாங்க. ஓகே ஹாய், என்னோடய பேர் தான் மே. நான் வந்து உனக்கு வெப்பன்ஸு ஆர்மரு இதெல்லாம் வந்து உனக்கு வந்து நான் வந்து எப்படி வாங்கினா அதெல்லாம் சொல்லித்தரேன், நான் உனக்கு ஹெல்ப் பண்ணட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி ஹெல்ப் பண்ணுவோம். ஓகே நல்ல முடிவு. சரி ஓகே இப்போ வந்து உனக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம்ஸ் வந்துச்சுன்னா நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்ட்டு. அதுவும் வெப்பன்ஸில் மட்டும் தான் வந்து அது வந்து வெப்பன்ஸ்லாம் சொல்லுது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஏதாச்சும் லிங்க்கு க்ளூ இதெல்லாம் வந்து மேக் கொடுக்கும். ஸோ அண்ட் ஹியர் மை ஃபஸ்ட் அட்வைஸு, நீ வந்து மணி ஏர்ன் பண்ணணுன்னா டோர்னமெண்ட்ஸ் போகணும். டோர்னமெண்ட்ஸ் போய் எங்கே இருக்கிறவங்க எல்லாருமே அடித்து உன்னோட மணி எடுத்துக்கிட்டு வெப்பன்ஸ் வாங்கலாம் அப்படின்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே இது வந்து டவுன்லோட் பண்ண சொல்லுது, இதெல்லாம் நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். ஸோ இது வந்து டோர்னமெண்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு வேறு மெயின் பாஸஸ் மட்டும் தான் நான் வந்து உங்களுக்கு காட்டுவேன். ஸோ நான் இன்னும் கொஞ்சம் விளாடி காயின்ஸ்லாம் சேர்த்து வச்சுட்டு வெப்பன்ஸ்லாம் வாங்குகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஃபஸ்ட்டு பாடி கார்டை வந்து முடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். லிங்க்ஸில் இருக்க ஃபஸ்ட்டு பாடி கார்டை வந்து முடிச்சிட்டோம். இப்போ வந்து லிங்க்ஸில் இருக்க செகண்ட் பாடி கார்டு தான் இன்றைக்கி நம்ம வந்து ஃபைட் பண்ண போகிறோம். ஸோ என்கிட்ட வந்து நிறைய புது வெப்பன்லாம் வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ செகண்ட் பாடி கார்டு பேர் வந்து பிரிக்கு. நான் வந்து ரொம்ப ஹார்டாகவே உங்கள்கிட்ட சண்டை போடுவேன். நான் நிறைய ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். நான் உன்னை வந்து அப்படியே கசக்கி தூக்கி போட்டுருவேன்டா அப்படின்றான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே இவன் நம்மளை வந்து கசக்கி தூக்கி போட போகிறானா? நான் உன்னை கசக்கி தூக்கி போடுறேன் பாருங்கள் பிரிக்கு. ஸோ ஓகே இப்போ வந்து மேட்ச் வேறு அடிக்க போகிறோம். ரவுண்ட் 1 ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இவன் வந்து செகண்ட் பாடி கார்டு ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துக்கோங்க. பாருங்கள் இவன்கிட்ட இருக்கிற வெப்பன் வந்து கொஞ்சம் பவர்ஃபுல் தான். இதில் வந்து ஷாக்குன்னு ஒன்று இருக்கும், அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அது என்னென்னா வந்துச்சு, அது நமக்கு காட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வெப்பன் இருக்குல்ல அதை வந்து நம்ம கீழே போட்டுருவோம். அப்புறம் வேறு கையில் மட்டும் தான் சண்டை போடுவோம். ஸோ அது இது வெப்பனில் வந்து கொஞ்சம் நிறையவே வரும். ஏன்னா வந்து இந்த வெப்பனில் மண்டையில் கொஞ்சம் இது பாருங்கள், இந்த மாதிரி மண்டையில் நல்லா நிறைய வாட்டி அடி வாங்கணுன்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு ஷாக் போட்டுருவாங்க நமக்கு. அப்புறமேட்டு நம்மக்கிட்ட இருக்கிற வெப்பன் வந்து கீழே விழுந்துடும். பாருங்கள் இந்த மாதிரி வாங்கும்போது இந்த மாதிரி நிறைய வாட்டி வாங்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். வாங்கினோன்னா நம்மளை வந்து ஈஸியாக வந்து ஷாக் விழுந்து நம்மளை வந்து தோக்க வச்சிருவான். ஓகே எப்படியோ வந்து இவனை ஃபஸ்ட் ரவுண்டு ஈஸியாகவே முடிச்சிட்டேன். ஏன்னா வந்து அவனோட டிஃபிகல்ட்டியே ஈஸி தான் காட்டுச்சு, அதனால் இவன் கொஞ்சம் ஈஸியாகவே அடிக்கலாம். ஸோ ஓகே இப்போ வந்து டக்குன்னு மண்டையில் கொடுத்துலாம். ஓகே ஃபஸ்ட் டைம் அவன் எடுத்துக்கிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வாங்கிக்கோ இந்தா
குத்து. ஓகே ஃபஸ்ட்டு கீழே போயிடலாம். அப்படியே கீழே போய்ட்டு ஒரு அடிச்சிட்டான். இங்கே அடிச்சிட்டான், கால்லேயே அடிச்சிட்டான் கரெக்டாக. குத்து குத்து. சே மிஸ் ஆகிட்டானே. இந்த வாங்கிக்கோ. அடடா இந்த காலில் வாங்கிக்கோ. கீழே விட. போடு. வட 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 வட. எப்படி சைலண்ட்டாக அடித்தேன் பார்த்தியா? ஐயோ அந்த அடியில் மட்டும் வாங்கியிருந்தானா அவனுக்கு கொஞ்சம் நல்லா பறந்து கீழே விழுந்திருப்பான். வாங்கிக்கோ. ஏய் 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 இந்த வாங்கிக்கோ, இந்த வாங்கிக்கோ. ஸ்மாக் ஸ்மாக். ஸ்மாக்கு. சூப்பர். போடு 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 போடு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். முடிச்சிட்டேன். ஏய் என்னடா மிஸ் வாங்குற? மிஸ் ஆகுறான் ஃப்ரெண்ட்ஸ், மிஸ் ஆகுறான். போடு போ, மிஸ் ஆகுற. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முடிச்சிட்டோம் ஈஸியாகவே. ஸோ யூவின் அப்படின்னு காட்டுது. என்ன சொல்கிறான்னு கேட்போம். இல்லை எனக்கு புரியல. நீ வந்து ஒரு சின்னவன் தான், நீ எல்லாம் ஒரு ஆளையெல்லாம் அண்ணன் நீ என்னை டிஃபீட் பண்ணிட்டல அப்படின்றான். என்னடா சொன்னேன்? நான் வந்து ஒரு ஆளா? டே ஓவராக பேசுகிறான் ஃப்ரெண்ட்ஸ் இவன். சரி ஓகே. என்னது டவுன்லோட் பண்ணணுமா? சரி நான் நெட் ஆன் பண்ணி டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸோ ஓகே 22 காட்டு ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் லேட் ஆக தான் செய்யும். ஸோ நான் வந்து ஸ்கிப் பண்ணிடுறேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ லிங்க்ஸில் இருக்க நம்ம தேர்ட் பாடி கார்டு தான் நம்ம வந்து இப்போ வந்து அடிக்க போகிறோம். ஸோ இந்த தேர்ட் பாடி கார்டு வேறு எப்படி இருப்பாங்கன்னு வேறு தெரில. ஸோ வந்து சொல்கிறாங்க இந்த தேர்ட் பாடி கார்டு பேர் வந்து நீடிலு. உன்னால் ஒளியவும் முடியாது. நான் வந்து உன்னோட அதாவது நீ ஆர்டரை அடிச்சுட்டு வரல, நான் வந்து அதை வந்து ஸ்டாப் பண்ண போகிறேன். நீ வந்து இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம யாரை அடித்தோம்? ஃபஸ்ட்டு பாடி கார்டு ஷின்னு, அப்புறம் பிரிக் அடித்தோமா. நெக்ஸ்ட்டு பாடி கார்டு வந்து நீடில் தானே. இதை நான் வந்து உன்னை தோக்க விடுச்சின். ஐயோ திக்குது கைஸ். நீ வந்து நான் வந்து உன்னை வந்து ஜெயிக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லுது. ரொம்ப திக்கிறேனே. ஓகே இப்போ வந்து அந்த நீடில் வேறு நம்மளை அடிக்க போகுது. பார்க்கலாம். ஈஸி தான் கைஸ், அடிச்சிடலண்ணா. ஏன்னா வந்து டிஃபிகல்ட்டி கூட ஈஸி தான் காட்டுச்சு. என்கிட்ட இருக்கிற வெப்பன் மட்டும் பாருங்கள் ஸ்டீல் பேஸ்டன். சூப்பராக அடிக்கும் அந்த வெப்பனு. பார்த்தீங்களா? கரெக்டாக மண்டையில் அடித்தோன்னு வைங்களேன், நிறைய ஷாக் விடும். ஷாக்குனா வந்து அந்த வெப்பன் மட்டும் கீழே விழுந்துடும். அப்புறமேட்டு நம்ம வந்து கை காலை வச்சு தான் அடிக்கணும் மக்களே. அதான் வந்து ஷாக்கு. இந்த வெப்பனில் ஷாக்கு வரும் தான், ஆனால் அவ்வளோவா வராது. இந்த ஸ்டீல் பேஸ்டன் அவ்வளோவா நிறைய வரும் மக்கள்ஸ். ஓகே போடு. ஆஹா இது குத்துச்சுன்னா நம்ம வந்து அவ்வளோதான். போடு. அதை பார்த்தீங்களா? ஷாக்கு வெப்பன் கீழே விழுந்துச்சு பார்த்தீங்களா? இதுதான். போடு. எனக்கு இந்த ஷாட் தான் பிடிக்கும். அப்படியே இருங்க நான் காட்டுறேன் எனக்கு எந்த ஷாட் பிடிக்கும்னு. ஃபஸ்ட்டு வந்து கீழே போயிட்டு காலில் அடிக்கணும். இது அப்புறம் வந்து பாருங்கள் கரெக்டாக அடிச்சுன்னு இதோ இந்த ஷாட் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியே அடிச்சுக்கிட்டே இருக்கலாம். போடு. போடு. அவ்வளோதான், பர்ஃபெக்ட்டு. செம்ம ஈஸியாக முடிச்சிட்டோம். அந்த நீண்டில் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். என்னை வந்து டிஃபீட் பண்ணிட்டியா? அது இம்பாசிபிள். ஆர்டர் நான் வந்து அதாவது அடிச்சுட்டே வரும்போது நான் அவனை பிரேக் பண்ணலான்னு நினச்சேன். ஆனால் நீ வந்து எனக்கு வந்து ஒரு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுத்துட ஷேடோ அப்படின்னு சொல்லுது. நம்ம வந்து ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்துட்டோமா அதுக்கு? சரி ஓகே. நெக்ஸ்ட் வந்து எல்லாமே வந்து என்சைன் தான் காட்டுது. வந்து கொஞ்சம் பார்த்து தான் ஆடணும். பாருங்கள் லிங்க்ஸ் பாடி கார்டு கூட இம்பாசிபிள் தான். நான் கொஞ்சம் சர்வைவல் இந்த மாதிரி ஆடிட்டு கொஞ்சம் நிறைய காசு சேர்த்து வச்சுட்டு வெப்பன்ஸ்லாம் அப்கிரேட் பண்ணிட்டு வரேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வந்து 4th பாடி கார்டு அடிக்க போகிறோம். இந்த பாடி கார்டு அடித்ததுக்கப்புறம் 5th பாடி கார்டு தான். அதுக்கப்புறம் லிங்க்ஸ் பாஸ் ஃபைட் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஓகே நம்ம வந்து 4th பாடி கார்டு அடிக்கலாம். எவ்வளோ மணி பாருங்களேன், 1100 மணி. பாருங்கள் டிஃபிகல்ட்டி கூட நார்மல் தான். கோஸ்ட்டு நான் வந்து லிங்க்ஸு கூட ஈஸி தான். ஆனால் நீ வந்து என்ன அடிக்கிறது கஷ்டம். நான் வந்து ஒரு நிஞ்சா தான். நீ வந்து ஒரு டம்மி. நான் வந்து உன்னை ஒரு டம்மியாக தான் நான் வந்து உன்னை டம்மியாக தான் பார்ப்பேன் அப்படின்றான். அப்புறம் வந்து அவன்கிட்ட வந்து லிங்க்ஸுக்கிட்ட வந்து கிளாஸ்னு ஒரு வெப்பன் இருக்காம ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து மண் நோண்டுறதுக்கு வந்து யூஸ் பண்ணுவோம். அதாவது இந்த டாக்ஸ்லாம் வந்து தோண்டிகிட்டே இருக்கும் பார்த்தீங்களா? அந்த நகத்தை வச்சு ஏதாச்சும் தோண்டி ஏதாச்சும் ஒரு பொருளை போட்டுட்டு ஒழிச்சு வச்சுக்கோம் பார்த்தீங்களா, எலும்பு அந்த மாதிரி வெப்பன் தான் அவனை வச்சுருக்கான். அது வந்து ஒரு நெயில்ஸு, ஷார்ப்பான நெயில்ஸ் அது. ஸோ பாருங்கள் அது வந்து அந்த வெப்பனை நம்மளால் பார்க்கவே முடியாதான். அந்த மாதிரி ஒரு வெப்பனா லிங்க்ஸ் கிட்டே இருக்கிறது. ஓகே இதை பாருங்கள் அவன் கையில் வச்சுருக்கான் பார்த்தீங்களா, அதான் அவனோட வெப்பனு.
ஸோ இவன் கிடையாது, லிங்க்ஸ் இப்போ காட்டினாங்க பார்த்தீங்களா, பெருசாக லிங்க்ஸ் இருந்தால அவனோட வெப்பன் தான் அது. ஸோ கோஸ்ட்டுன்னு இங்கே வந்து 4th பாடிகார்டு. ஸோ என்கிட்ட இருக்கிறது லாங் ரேஞ்ச் வெப்பன் தான் ஃப்ரெண்ட்ஸ். லாங் ரேஞ்ச் வெப்பன் வந்து என்ன பண்ணலான்னா, நீங்கள் அவங்ககிட்ட கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவனால் வந்து கை காலை மட்டும் தான் யூஸ் பண்ண முடியுமே தவிர வெப்பன் அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டான். அவன் சப்போஸ் யூஸ் பண்ணாலும் இதை பாருங்கள், யூஸ் பண்ணனாலும் நம்ம வந்து கிட்டே இருந்தாலும் அது சரியாக படாது அவனுக்கு. இதை பார்த்தீங்களா, என்கிட்ட இப்போ என்ன வெப்பன் இருக்குது பாருங்கள், அருவல் மாதிரி ஒரு வெப்பன் இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்து சும்மா வீசலாம் தான் இவனும். இது வெப்பனே வந்து வீசுகிற மாதிரி தான் இருக்கும் பார்த்தீங்களா. லைட்டாக எழுத்த கொஸ்டனே அதை பார்த்தீங்களா, ஃபிஸ்ட்டு மட்டும் தான் யூஸ் பண்ணுறான் பாருங்க, கை காலை மட்டும் தான் யூஸ் பண்ணுறான். ஏன்னா வந்து இந்த பாருங்க, அவன் தூரமாக தான் போவான், ஏன்னா வந்து அவனோட வெப்பனை யூஸ் பண்ணோம்ல, அதனால் வந்து அவனோட வந்து தூரமாக தான் போவான். மண்டிலே வாங்கிட்டான், கால் யூஸ் பண்ணலே போயிடுவான் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், செத்துட்டான். இதை வந்து சாவடிச்சிட்டோம். ரவுண்ட் 2 ஓகே முடிச்சிடலாம். இப்போ வந்து காலை நீட்டி வச்சிட்ருக்கேன், நான் கரெக்டாக கால்லேயே ஒரு போட்டேன். பிளாக் அடிச்சிட்டான் வைஸ், பிளாக் அடிச்சிட்டான். ஓகே போடு என்னடா மிஸ் ஆகுற. ஓகே அவன் கரெக்டாக இப்போ ஒரு அட்டாக் பண்ணா பார்த்தீங்களா, ஐ மீன் இந்த வாழை தூக்கி கரெக்டாக ஒரே 2 கையும் வச்சு ஒரு மேலக்க ஒரு அடி அடிப்பான் பாருங்கள், அந்த அடியில் மட்டும் மண்டையில் வாங்கிட்டோன்னா அவ்வளோதான், முக்கால்வாசி ஹெல்த், அதாவது ஒரு 40% ஹெல்த்து போயிடும், நம்மக்கிட்ட இருக்கிற 40% ஹெல்த்தே போயிடும். ஓகே இப்போ வந்து காலில் தான் அடிக்கணும், ஏன்னா வந்து கொஞ்சம் காலில் தான் இவன்கிட்ட அடிக்க முடியுது போல், ஏன்னா இது செகண்ட் ரவுண்டில் கொஞ்சம் வந்து ரொம்ப அடிப்பான் இவன், அதுதான் ஈஸியாக முடிச்சிட்டோம். ஏன்னா நார்மல் டிஃபிகல்ட்டி தானே, ஈஸியாக முடிச்சிட்டோம். இதுவே நீங்கள் ஆடு இன்சைனா மட்டும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஓகே என்ன சொல்கிறான்னு பாருங்களேன். மை டிஃபீட் ஒன்லி சர்வ்ஸ் டு ஸ்ட்ரென்தன் லிங்க்ஸ் வந்து எனக்கு நிறைய ஸ்ட்ரென்த்து கொடுத்துருந்தான். வித் ஈச் பேட்டில் இ லேர்ன்ஸ் மோர் ஆஃப் யுவர் மூவ்ஸ். உன்னோட மூவ்ஸும் உன்னோட ஸ்கில்லையும் பார்த்தேன், அது வந்து ஹவு டு டிஃபீட் யூ, அது வந்து உங்ககிட்ட இருக்கிற டிஃபீட்டு உன்னை வந்து டிஃபீட் பண்ணுறதே கஷ்டம் அப்படின்றான். அதாவது நம்ம மூவ் பண்ணோம் பார்த்தீங்களா அவனை அடிக்கிறதுல, ஸோ அதை சொல்கிறான் இவன், உன்னோட மூவ்ஸே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, உன்னை வந்து டிஃபீட் பண்ணுறதே கஷ்டம் அப்படின்றான். ஸோ ஓகே நம்ம வந்து 5th பாடிகார்டு அப்போது பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 5th பாடிகார்டு கொஞ்சம் காசு, எனர்ஜியே எனக்கு சுத்தமாக இல்லை. ஸோ நான் எனர்ஜி ஃபுல்லானதுக்கப்புறம் வந்து கண்டினியூ பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் வந்து லிங்க்ஸில் வந்து 5th பாடிகார்டு தான் அடிக்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு லிங்க்ஸ் தான் ரொம்ப கஷ்டமாக இருப்பான் போல். ஸோ ஓகே நம்ம வந்து இந்த 5th பாடிகார்டு அடிக்கலாம். 5th பாடிகார்டு என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம். 5th பாடிகார்டு பாருங்கள், டேண்டின்றான். ஹானர் அண்ட் ட்ரெடிஷன், த ஆர்டர் இஸ் மெர்லி எ ப்ளே கிரவுண்ட் ஃபார் மீ. நான் வந்து உன்னை வந்து ஈஸியாகவே, அதாவது உன்னை விளையாட்டுலேயே தோக்கடிச்சிருவேன், பிளேயிங், உங்கள்கிட்ட சண்டைலாம் போட்டு ரொம்ப கஷ்டப்படலாம் தோக்க மாட்டேன் அப்படின்றான். அ வே டு ஹார்ன் மை ஆல்ரெடி இம்ப்ரெசிவ் சோவார்ட் ஸ்கில்ஸ். என்னோடய ஸ்கில்ஸே ஒன்று முடிச்சிடும்டா, நான் என்னோடய ஸ்கில்ஸை ரொம்பவே ஸ்கில்ஸு நிறைய வச்சுருக்கேன், அந்த ஸ்கில்ஸ்லேயே நீ ஈஸியாக தோற்றுருவேன் அப்படின்றான். அண்ட் இன்னொன்று சொல்கிறான், அண்ட் ஐ எம் மோர் தென் ஹாப்பி டு ஷோ மை ஸ்கில்ஸ் டு யூ நவ். நான் என்னோடய ஸ்கில்ஸை வந்து உன்னை வச்சு அடிக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்றான். ஓகே பாருங்கள், இப்போ நெக்ஸ்ட்டு இவனை உடச்சிட்டு நம்ம லிங்க்ஸு போகலாம். ஸோ பாருங்கள், இவன் தான் டேண்டி. என்கிட்ட வந்து என்ன ஒரு புது வெப்பன் இருக்குது என்கிட்ட இப்போது. ஸோ கடைசியில் நான் வந்து அந்த அருவாமனை மாதிரி வச்சுருந்தேன்ல, இப்போ பாருங்கள், லாஸ்ட்டு வெப்பனு, லாஸ்ட்டு ஸ்வாடு, லாஸ்ட்டு ஹெல்மெட்டு எல்லாமே வாங்கிட்டேன் பார்த்தீங்களா. வாடா டேய், வாடா அவனோட ஸ்கில்ஸ் எல்லாம் காட்டுறா, பார்க்கலாம் அவனோட ஸ்கில்ஸை. இவன்கிட்ட இருக்கிற அந்த ஸ்கில்ஸை காட்டவே வைக்கக்கூடாது. என்னடா அட்ரா முஞ்சாடுறா, ஸ்கில்ஸு காட்டுறா. காட்டுறான், கொஞ்சம் காலெலாம் யூஸ் பண்ணி அடிக்கிறான். இதான் உன் ஸ்கில்லா பாடுறா, இப்போ என் ஸ்கில் பாடுறா, என் ஸ்கில்லை போடுறான். ஐயோ ஒரு ஸ்மேக் போடலான்னு நினச்சேன், போடு. ஸ்மேக், எப்படி ஸ்மேக் போடு. சரியான வீசு, டக்குன்னு வந்து இந்த வீசில் மட்டும் ரொம்ப ஹெல்மெட்டு நல்லா ஹெல்த்து குறையும், ஏன்னா ஃபோர்ஸாக அடிக்கும்போது ஹெல்த்து நல்லாவே போகும். இல்லை இது போடு. ஐயோ இந்தா என்னடா மிஸ் ஆகிட்டே இருக்க, இங்கே ரொம்ப மிஸ் ஆகுறாங்க. ஐயோ இந்தா வாங்கிக்கோ.
இந்த கேமில் வந்து இன்னொரு விஷயமும் இருக்குது. ஸோ இந்த கேமில் வந்து டைமிங் இருக்குது. அது பார்த்தீங்களா மேலே 79, 78, 76 அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி 0, 3, 2, 1 அந்த மாதிரி முடிகிற அளவுக்கு நம்ம வந்து விட்டக்கூடாது. அதுக்குள்ளேயே அவனை முடிச்சிடணும். அப்படி அந்த மாதிரி ஆகிடுச்சு. 2 பேருக்குமே ஹெல்த் இருக்குன்னா 2 பேருமே தோற்றுருவோம். ஸோ ட்ராவ் ஆகிடும் மேட்ச்சு, புரியுதா? ஸோ ரொம்ப கஷ்டமாயிடும். அப்புறமேட்டு நமக்கு எனர்ஜி போயிடும். நம்மளை தோற்று போன மாதிரி தான் அர்த்தம். ஸோ ஓகே, நம்ம ஜெயிச்சிட்டோம். ஓகே, ஐ க்ரோன் போர்ட் ஆஃப் திஸ் லைஃப். என்னோட வாழ்க்கையை நான் வெறுத்துட்டேன்டா. இந்த ஃபைட்லேருந்து என்னோடய வாழ்க்கையை வெறுத்துட்டேன். ஐ விஷ் டு ரிட்டர்ன் மை ட்ரூ பிளேஸ். நான் இந்த இடத்த விட்டு என்னோடய ஊருக்கு போகிறேன். அதாவது என்னோடய ட்ரூ பிளேஸ், அதாவது உண்மையான இடத்துக்கு போகிறேன். அங்கே வந்து நான் நிறைய பவர் கற்றுப்பேன். பட் டோன்ட் திங்க் தட் லிங்க்ஸ் வில் பி ஸோ ஈஸி. ஈ வில் நாட் ஃபெயில். அதாவது ஆனால் வந்து லிங்க்ஸும் ஈஸியாக இருக்க மட்டும் நினச்சி பார்த்துறாதா. அவன் வந்து ஈஸியாகவே ஒன்று தோக்கடிச்சிடுவான். அவன் வந்து தோக்கவே மாட்டான் அப்படின்றான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து லிங்க்ஸை தான் அடிக்கணும். இப்போது லிங்க்ஸ் எப்படி இருப்பான்னு வேறு தெரியல. ஸோ நான் வந்து இன்னும் 2 டோர்னமெண்ட் ஆடணும். டோர்னமெண்ட் ஆடி காசு வச்சு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். வெப்பன் ஃபுல்லாக அப்கிரேட் பண்ணணும், ஆர்மர் ஃபுல்லாக அப்கிரேட் பண்ணணும், ஹெல்மெட் ஃபுல்லாக அப்கிரேட் பண்ணணும். அப்புறமேட்டு தான் லிங்க்ஸ் அடிக்க முடியும். அப்படி அடித்தா தான் ஈஸியாகவே இருக்கும். பாருங்கள், லிங்க்ஸ் அக்செப்டட் யுவர் சேலஞ்ச் அப்படின்றாங்க. அவங்க கீழே பார்த்தீங்களா ஒரு மாதிரி ப்ளூ கலரில் ஒரு சிம்பிள் மாதிரி இருக்குது. அது சிம்பிள் கிடையாது, சீலு. அவனை தோக்கடிச்சு அவங்ககிட்ட இந்த சீலை வாங்கணும். இந்த மாதிரி மொத்தமாக 6 பேரா? ஆமாம் 6 பேரை தோக்கடிச்சு 6 பேர்கிட்ட இருக்கிற சீலை வாங்கி இந்த கேட்ஸ் ஆஃப் ஷேடோ கிட்ட போகணும். அப்புறமேட்டு அங்கே ஒரு டைட்டன் இருப்பான், அவனை அடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டைட்டன் இருக்கணும் நிறைய பேர் சொன்னாங்க. இவனை அடித்ததுக்கப்புறம் டைட்டன் வந்து சைலண்ட்டாக தான் வருவானா. இந்த உலகத்தை விட்டு இன்னொரு உலகத்துலேருந்து வருவானா டைட்டனு. அவன் ரொம்பவே மோசமானவானா. சரி ஓகே, நம்ம முதல்ல லிங்க்ஸ் அடிப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து எல்லாத்தையும் நான் வந்து என்னோடய மொத்த வெப்பனையுமே நான் அப்கிரேட் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், நான் உங்ககிட்ட காட்டுறேன் பாருங்களேன். பாருங்கள், லாஸ்ட் வெப்பன் டேகர்ஸையும் அப்கிரேட் பண்ணிட்டேன். அப்புறம் லெதர் ஜாக்கெட்டும் அப்கிரேட் பண்ணிட்டேன். க்ளோஸ் ஹெல்மும் அப்கிரேட் பண்ணிட்டேன். பாருங்கள், இதுவும் 6th லெவலு. எதையும் நான் செக் பண்ணிக்கிறேன், எல்லாமே கரெக்டாக வச்சுருக்கிறேன் நான். ஏன்னா லிங்க்ஸ் அடிக்கணும்ல. ஸோ அதுக்கு தான் ஓகே இப்போ வந்து லிங்க்ஸ் பாஸ் ஃபைட் கொடுக்க போகிறேன். ஓகே இருங்க ஒரு நிமிஷம். ஓகே, நான் நெட் ஆன் பண்ணியிருக்கேனான்னு பார்த்தேன். ஏன்னா ஆட் வரும். ஓகே, லிங்க்ஸு சொல்கிறான். யூ திங்க் டிஃபிட்டிங் மீ மை காட்ஸ். நீ என்னோட காட்ஸு கூட அடிச்சிருக்கலாம். ஆனால் நான் வந்து ரொம்ப காட்ஸ் ப்ரூவ்ஸ் யுவர் ஸ்ட்ரென்த்து. என்னோட காட்ஸ் வந்து அவங்களோட ஸ்ட்ரென்த்தை வந்து உங்ககிட்ட ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. தே வேர் வீக்லிங் பான் ஈஸிலி ஃபார்காட்டன் அண்ட் ரீப்ளேஸ்டர். ஏதோ தெரியாமல் உங்ககிட்ட அடி வாங்கிட்டாங்க. பட் த ஆர்டர் ஆஸ் நீட் ஆஃப் ஒன் வித் யுவர் ஸ்கில் யுவர் ட்ரைவ் யூ மஸ்ட் சூஸ் ஜாயின் அஸ் அஃப். நம்மளை கூப்பிட்றான் ஃப்ரெண்ட்ஸ், நீயும் வந்து எங்கள் டீம் கூட ஜாயின் பண்ணிக்கிறியா அப்படின்னு கூப்பிட்றான். நான் வந்து நம்ம வந்து வேணான்ட்டோம். நீ வந்து பாருங்கள், நம்ம நல்லா ஃபைட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு நீ வந்து என் டீமில் வந்து சேர்ந்துக்கிறியா அப்படின்றான். அதெல்லாம் முடியாதுடா, வாடா நம்ம 2 பேரும் சண்டை போட்டு நான் வந்து உங்ககிட்ட இந்த சீலை வாங்கணும்டா. நான் உன்னை அழிக்கிறதுக்கு தான் நானே வந்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து எல்லாத்தையும் அப்கிரேட் பண்ணிட்டேன். ஆஹா, இவனோட வெப்பனில் அந்த பாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த பாம் வச்சான்னு வைங்களேன், அவனோட வெப்பனில் நமக்கு செம்மையாக ஹெல்த்து போகும். ஐயோ, ஆஹா, கண்ட்ரோல்ஸ் வேறு மிஸ் ஆகுதே. கண்ட்ரோல்ஸ் மிஸ் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். போடு, ஆஹா, சாப்பிடா போடு. ஓகே, ஐயோ யாருக்கு? நமக்கா? ஆஹா, ஓகே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக விளாட்லான்னு நம்ம ஜெயிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஈஸியாக ஜெயிக்கலாம். போடு. என்னது? ஆஹா, இவன்கிட்ட ஒரு பவர் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இவன் வந்து இன்விசிபிள் ஆவானா? என்னது இன்விசிபிளா? மறைஞ்சு போயிடுவான். நம்ம அடிச்சுட்டே இருக்கும்போது டக்குன்னு வந்து ஒரு புகைப்பொடியை போட்டு மறைஞ்சு போயிடுவான். ஆஹா, இந்த அடி அடிக்கிறானே. எப்பாடி ஒரு வழியாக ஃபஸ்ட் ரவுண்ட் அடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஈஸியாக தான் இருக்கான் ஃபஸ்ட் ரவுண்டில். ஆனால் செகண்ட் ரவுண்ட் தான் அவனோட பவரை காட்டுவான். ஓகே, ஓஹோ, ஃபோன் வேறு வழுக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, எனக்கு ஒரு மைனஸ் பாயிண்ட் இருக்குது. அதாவது என்னென்னா வந்து எனக்கு ஏதாச்சும் நர்வஸாக இருக்கும்போது என் கையெல்லாம் வந்து வேர்த்து வரும். என்னோடய கை இப்போ என்னோட மொபைலில் வந்து தொடக்கூட முடியல, வலிக்கிட்டே போகுது. என்னால் கண்ட்ரோல்ஸ் யூஸ் பண்ண முடியல. ஆஹா, வளவலன்னு பேசுகிறேன், கடகடன். ஆஹா, நம்ம தானா? சூப்பர், நம்ம தான் அவனை அடிச்சிருக்கோம். நல்ல. ஆஹா, இவங்ககிட்ட டேகஸ் வேறு இருக்கே. போடு. ஸ்மாக். சூப்பர். ஓகே, போடு. ஓ ஷிட், மறைஞ்சு போயிட்டா. போகும்போது ஒரு ட்ரிக் இருக்குது. ஏன்னா வந்து நீங்கள் வந்து ஜாய்ஸ்டிக் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து காலையே மூவ் பண்ணுன்னு வச்சுக்கோங்களேன். வந்து பாருங்கள், இந்த மாதிரி தான் அடி வாங்குவான் நம்மக்கிட்ட. பார்த்து பார்த்தீங்களா? போடு.
ஏய் சாவலியா நீ அப்படி நல்ல வேலை ஒரு அடி அடித்து அவனை வந்து ரவுண்டில் தோக்கடிச்சிட்டோம். லாஸ்ட் ரவுண்ட் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரவுண்டு மட்டும் நம்ம ஜெயிச்சிட்டோம். நம்ம தான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தான். ஆஹா அடிக்கிறானே. ஓகே போடு. சூப்பர். வந்து அவ்வளோவா வெப்பனை யூஸ் பண்ண மாட்டான் பாருங்களேன், கால் தான் யூஸ் பண்ணிக்கிறான். போடு சாவு. சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ். போடு ஏய் போடு. ஐயோ நல்ல வேலை பிளாக் பண்ணிட்டான் ஷேடோ. சூப்பரா ஷேடோ போடு. ஐயோ மறைஞ்சு போகிறான்னு நினைக்கிறேன். காம்போ அடிக்கிறானே. இந்த கேமில் வந்து ஒரு வெப்பனுக்கு வந்து ஒரு காம்போ இருக்கும். மறிஞ்சு போயிட்டான் மறுபடியும். ஒரு காம்போ இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வெப்பனுக்கான காம்போ என்னென்னா வந்து பாம்பை போட்டான். தூக்கக்கூடாது. இந்த கேமுக்கான காம்போ என்னென்னா வந்து லிங்க்ஸு கிட்ட வந்து இப்போ வந்து ஒரு பறந்து வந்து ஒரு அடி அடித்தான் பார்த்தீங்களா, அந்த அடி தான் அவனோட காம்போ அட்டாக்கு. நம்மளோட காம்போ வந்து இருங்க நான் காட்டுறேன். இந்த பாருங்க. ஐயோ என்னோட ஸ்மாக்கை போட்டேன். ஆனால் நமக்கு ஹெல்த்து கம்மியாக தான் குறையும். இந்த பாருங்க, இதுதான் நம்மளோட காம்போ. ஸோ ஒரு வெப்பனுக்கு எல்லா வெப்பனுக்கும் ஒரு காம்போ இருக்கும். ஓகே நம்ம வந்து லிங்க்ஸை முடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப பெருமையாக இருக்குது. நாட் அ சான்ஸ். நிஞ்சா ஹண்டர். சூப்பர். நம்ம பேர் இது நம்ம வந்து நம்மளோட பேர் இப்போ நிஞ்சா ஹண்டர். அதாவது இது நிஞ்சா ஹண்டர்னு ஒரு அவார்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் பேரெல்லாம் மாறல. நம்ம பேர் ஷேடோ. No, it cannot be all the glory of the order within your grasp, but you only sneak the seal. எல்லாருமே என்கிட்ட தோத்துட்டாங்க, ஆனால் நீ ஒருத்த மட்டும்தான் என்னை அடித்து தோக்கடிச்சிருக்க. இந்தா என்னோட சீலை வந்து நீ இதே எடுத்துட்ட. இந்தா என்னோட சீல் அப்படின்னு சொல்கிறான். ஃபைன், யூ ஹாவ் ஒன் யுவர் ப்ரிஷியஸ் ட்ரிங்க்ட். பி கான் ஃபார் மை சைட். இனிமே இனிமே மூஞ்சிலே முழிக்காத அப்படின்றான். பட் be warned, I will not forget what you have done. நீ என்னை அடிச்சல, நான் அதை மறக்கவே மாட்டேன்டா அப்படின்றான். ஓகே நம்மக்கிட்ட அந்த ப்ளூ சீல் வந்துருச்சு. நம்மக்கிட்ட அந்த ப்ளூ சீல் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு சீலை வந்து கலெக்ட் பண்ணிட்டோம். அப்புறமேட்டு நம்மக்கிட்ட வந்து இது டேகர்ஸ் வந்து அன்லாக் ஆகிடும். டேகர்ஸ்னால் வந்து இப்போ இவன் வந்து ஒன்று தூக்கி போட்டான் பார்த்தீங்களா, ஒரு கத்தி மாதிரி இருந்துச்சுல, அது தூக்கி போட்டான் பார்த்தீங்களா, அது நமக்கு வந்து அன்லாக் ஆகிடும். ஓகே எஸ், நம்மளோட சென்சாய் சொல்கிறாரு நம்மளோட ஃபஸ்ட்டு சீல் கிடச்சிச்சு ஷேடோ. இன்னும் நம்ம நிறைய சீல்ஸ் எடுக்க வேண்டியது இருக்குது, சீக்கிரம் வா ஷேடோ அப்படின்றான். நான் வந்து உன்னோட சேஃப்டி, நீ ரொம்ப சேஃப்டியாரு ஓகே. நீ இப்போ வந்து சொல்லுது, ஐ வில் ஆல்வேஸ் டீம்ட் ஆஃப் எக்ஸைட்மெண்ட். நீ வந்து லிங்க்ஸை தோக்கடிச்சது எனக்கு வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட் வந்துச்சு. அட்வென்ச்சர் வாட் ஆர் வி ஸ்டாண்டிங் அரவுண்ட் ஃபார், லெட்ஸ் கோ. ஓகே நம்ம எதுக்கு இங்கே இந்த ஊர்லேயே இருக்கோம், லிங்க்ஸை தான் தோக்கடிச்சல, நம்ம ஹெர்மிட் போகலாம் அப்படின்றாங்க. ஆக்ட் 2 சீக்ரெட் பாத். எஸ் காய்ஸ், நம்ம வந்து எப்படியோ ஹெர்மிட்டை ஓப்பன் பண்ணிட்டோம். எஸ் ஓகே. திஸ் டவுன் வாஸ் நோன் ஃபார் இட்ஸ் ஃபைட்டிங் ஸ்கூல். இது வந்து ஒரு ஃபைட்டிங் ஸ்கூலு. இட் லைஸ் இன் ரெயின், ஸோ மச் டிஸ்ட்ரக்ஷன். ஓகே இது வந்து ஒரு ஸ்கூலாக ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்கூலுக்கோட தலைவன் யாருன்னா ஹெர்மிட். இவன் தான் வந்து ஒரு குரு மாதிரி இவன். ஓகே வாட் குட் ஹேவ் டன் திஸ், லெட்ஸ் ஃபைண்ட் சம் ஹூ கேன் டெல் ஹேப்பன். ஓகே யூ டெல் அஸ். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு எனக்கு ரொம்ப புரியல. ஏன்னா வந்து எனக்கு அவ்வளோவா இங்கிலீஷ் வந்து புரிஞ்சிக்க தெரியாது. படிக்க தெரியும் ஆனால் புரிஞ்சிக்க தெரியாது. ஸோ என்னை மன்னிச்சிருங்க, நான் ஏதாச்சும் தப்பாக சொன்னாலும் மன்னிச்சிருங்க. யூ டெல் அஸ் வாட். ஐயோ ஓகே பாருங்கள், இவன் தான் ஃபஸ்ட் பாடி கார்டு ட்ராகனு. ஓகே நீ இங்கே வந்துட்டியா, நீ இங்கே வருவேன்னு நினச்சி கூட பார்க்கல, நீ எல்லாம் இந்த இடத்துக்கே வரக்கூடாது, உனக்கு அந்த தகுதியே இல்லை அப்படின்றான். ஓகே நம்ம வந்து லெவல் 7 வந்து ரீச் ஆகிட்டோம். அதாவது இப்போ நம்மளோட லெவல் 7 வந்து இப்போ வந்து அப்கிரேட் ஆகிடுச்சு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். ஸோ இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆன்ல பிடிச்சிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் கைஸ். பாய்.